முதல் முறை கிடைத்தது, வெற்றி பெற்றோம், இரண்டாவது முறையும் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்கிற எதிர்பார்ப்பு சிறப்பாக பணியாற்றியவர்கள் என்கிற அடிப்படையில் ஆளூர் ஷானவாஸ் அவர்களுக்கு இருப்பதிலும், பாலாஜி அவர்களுக்கு இருப்பதிலும், பனையூர் பாபு அவர்களுக்கு இருப்பதிலும் நியாயம் இருக்கிறது, இல்லை என்று நான் மறுக்கவில்லை. அவர்களுக்கு என் மீது வருத்தம் இருக்கும். அதாவது நாம் முன்கூட்டியே கேட்டோமே, அப்போதே சொல்லியிருக்கலாம் அல்லவா, நமக்கு இல்லை என்று சொல்லியிருக்கலாம் அல்லவா, அல்லது உண்டு என்று உத்தரவாதம் கொடுத்திருக்கலாம் அல்லவா என்று அவர்கள் நினைக்கக்கூடும். அப்படி நான் சொல்ல முடியாது. கடைசி நிமிடத்தில் கூட நான் நாகப்பட்டினமாக இருந்திருந்தால் ஷானவாஸாகத்தான் இருந்திருப்பார். நான் மாற்று சிந்தனைக்கு போயிருக்க வாய்ப்பில்லை. நாகப்பட்டினம் திரு ஜவாஹருல்லாவுக்கு வழங்கிவிட்டார்கள். ஏன் என்று விசாரித்த போது ஷானவாஸ் அவர்களே அந்த தொகுதியில் மீண்டும் போட்டியிட விரும்பவில்லை என்ற தகவலை சொன்னார். இடையில் திடுமென ஷானவாஸ் ராயபுரம் வேண்டாம் என்கிறார். ராயபுரம் வேண்டாம் என்ற பிறகு பல்லாவரம் கேட்டால் அது தேமுதிகவுக்கு போய்விட்டது. ஆளூர் ஷானவாஸை போல அப்துல் ரஹ்மானால் பேச முடியுமா? அப்படி இருக்கிற போது இந்த 3 பேரையும் ஏன் வாய்ப்பு கொடுக்காமல் தவிர்க்க வேண்டும் என்ற கேள்வி எழுவது இயல்பு. இதற்கு அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களையும் பெரிதும் நேசிக்கிறவன். அவர்களின் பங்களிப்பை பலமுறை பாராட்டியிருக்கிறேன், இப்போதும் பாராட்டுகிறேன். தோழர் சிந்தனை செல்வன் அவர்களாக இருந்தாலும், தம்பி ஆளூர் ஷானவாஸ் அவர்களாக இருந்தாலும், தம்பி SS பாலாஜி அவர்களாக இருந்தாலும், நம்முடைய பனையூர் பாபு அவர்களாக இருந்தாலும், அவர்கள் இந்த 5 ஆண்டுகளில் சட்டமன்றத்தில் மிகச் சிறப்பாக பணியாற்றினார்கள் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை, எனக்கும் இல்லை. சிந்தனை செல்வன் பேசினால் மொத்த அவையும் கவனிக்கும், அமைதியாக இருக்கும். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சிறப்பு சேர்த்திருக்கிறார், பெருமை சேர்த்திருக்கிறார். அதை யாருக்கும் மாற்று கருத்தில்லை. அதை போல SS பாலாஜி அவர்களும் துடிப்புமிக்க ஒரு செயல் வீரர், எந்த பணியையும் விரைந்து முடிக்கக்கூடியவர், தலைமைக்கும் கட்சிக்கும் மிகுந்த விசுவாசம் உள்ளவர். அவர் குழந்தை பருவத்தில் இருந்து எனக்கு அறிமுகம். அவருடைய தந்தை அண்ணன் MS மணி அவர்கள் மீது நான் என்னுடைய கல்லூரி பருவத்தில் இருந்து மிகுந்த பற்று கொண்டவன். நான் ஒரு இயக்கத்தின் தலைவராக தமிழகம் தழுவிய அளவில் ஒரு பெரிய இயக்கத்தை உருவாக்கி அதன் தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் என்பதை ரொம்ப கால இடைவெளிக்கு பிறகு அறிந்து என்னை தேடி வந்து என்னை வாழ்த்தியவர் அண்ணன் MS மணி அவர்கள். அவருடைய அருமை புதல்வன். குழந்தையாக இருந்தபோது நான் பார்த்த அந்த தம்பி ஒரு அரசியல் ஆளுமையாக வளர்ந்து மக்கள் தொண்டாற்றுவதற்கு இந்த இயக்கத்திலே தன்னை இணைத்துக் கொண்டார். அதன் பிறகுதான் இந்த வளர்ச்சி. இந்த கட்சி மெல்ல மெல்ல வளர்ந்து கொண்டிருந்த காலத்தில் தன்னை இணைத்துக் கொண்டவர். அவருக்கு முதலிலே நாம் சோழிங்கநல்லூரில் போட்டியிடுகிற வாய்ப்பை தந்தோம். 2வது மயிலம் தொகுதியில் போட்டியிடுகிற வாய்ப்பை தந்தோம். 3வதாக திருப்பூரில் போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக மிகச் சிறப்பாக பணியாற்றியிருக்கிறார், பங்களிப்பு செய்திருக்கிறார். அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் அவருடைய வாத திறமையை நம்மிடத்திலே பாராட்டியிருக்கிறார்கள். ஆகவே அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் என்பதிலும் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்க வாய்ப்பில்லை, எனக்கும். அதே போல பனையூர் பாபு அவர்கள் அனைத்து விவாதங்களிலும், குறிப்பாக ஆதிதிராவிட நலத்துறை சார்ந்த விவாதங்களில் பங்கேற்று அவருடைய பங்களிப்பை பலரும் பாராட்டும் வகையில் சிறப்பாக பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக அவர் சட்டமன்றத்தில் பேசியதன் அடிப்படையில் தான் முதலமைச்சர் அவர்கள் தியாகி இமானுவேல் சேகரனாருடைய மணிமண்டபத்தை அமைப்பதற்கு வாக்குறுதி அளித்தார். அதே சட்டமன்றத்தில் அவருடைய பெயரை சுட்டிக்காட்டி அவருடைய வேண்டுகோளை நிறைவேற்றும் வகையில் நான் இந்த அறிவிப்பை செய்கிறேன் என்று அறிவிப்பு செய்தார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அதன்படி இன்றைக்கு தியாகி இமானுவேல் சேகரனார் மணிமண்டபம் எழிலார்ந்த மணிமண்டபமாக இன்றைக்கு பரமக்குடியிலே செல்லூரிலே இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு அவர்களின் பங்களிப்பு, இப்படி எண்ணற்ற பல விவாதங்களில் பங்கேற்று சிறப்பாக பணியாற்றி இருக்கிறார் என்பதை மாற்று கருத்தில்லை. அப்படி இருக்கிற போது இந்த 3 பேரையும் ஏன்
வாய்ப்பு கொடுக்காமல் தவிர்க்க வேண்டும் என்ற கேள்வி எழுவது இயல்பு. இதற்கு எந்த உள்நோக்கமும் கிடையாது. ஒரு முறை கூட எங்களுக்கு வாய்ப்பு கிட்டவில்லை என்று போராடுகிறவர்களின் எண்ணிக்கை அதிகம். முதல் முறை கிடைத்தது, வெற்றி பெற்றோம், இரண்டாவது முறையும் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்கிற எதிர்பார்ப்பு சிறப்பாக பணியாற்றியவர்கள் என்கிற அடிப்படையில் ஆளூர் ஷானவாஸ் அவர்களுக்கு இருப்பதிலும், பாலாஜி அவர்களுக்கு இருப்பதிலும், பனையூர் பாபு அவர்களுக்கு இருப்பதிலும் நியாயம் இருக்கிறது, இல்லை என்று நான் மறுக்கவில்லை. நம்முடைய கட்சி 8 இடங்களை மட்டுமே பெறுகிற கட்சி. குறைந்த எண்ணிக்கையில் இடங்களை பெறுகிற போது அவர்களுக்கு என் மீது வருத்தம் இருக்கும். அதாவது நாம் முன்கூட்டியே கேட்டோமே, அப்போதே சொல்லியிருக்கலாம் அல்லவா, நமக்கு இல்லை என்று சொல்லியிருக்கலாம் அல்லவா, அல்லது உண்டு என்று உத்தரவாதம் கொடுத்திருக்கலாம் அல்லவா என்று அவர்கள் நினைக்கக்கூடும். அப்படி நான் சொல்ல முடியாது. கடைசி நிமிடத்தில் கூட நான் ஒரு முடிவை எடுக்க நேரும். ஒரே முடிவை ஒரு மாதத்திற்கு முன்னதாக எடுத்து அதை நான் நடைமுறைப்படுத்தும் நிலை நமது இயக்கத்தில் கிடையாது. அப்படி எதையும் நான் முன்கூட்டி எடுக்க முடியாது. ஆகவே ஒவ்வொருவரும் வந்து என்னை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிற போது அவர்களுக்கு நான் பதில் சொல்லாமல் முகத்தை திருப்பிக் கொண்டிருப்பேன், அல்லது பதில் சொல்லாமல் இருந்திருப்பேன். அவர்களை நான் புன்முறுவலோடு வரவேற்காமல் இருந்திருப்பேன். மன அழுத்தத்தோடு அவர்களை நான் சந்தித்திருப்பேன். இதுவெல்லாம் எனக்கு இருக்கிற நெருக்கடி என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யாரையும் நான் வெறுக்கவில்லை, அல்லது யாரையும் நான் தவிர்க்கவில்லை, யாரையும் நான் பழிவாங்க வேண்டும் என்று எண்ணவில்லை. எனக்கு வாய்ப்பு கொடுக்குங்கள் என்று 2 முறை வாய்ப்பு கிடைத்தவர்கள் 3வது முறையாக வெற்றி பெறுவதற்கான அணியிலே எனக்கு தாருங்கள். ஒரு முறை நான் சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும், ஒரே ஒரு முறை நான் சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று கோரிக்கை வைக்கக்கூடிய தோழர்களும் உண்டு. தொடர்ந்து உங்களோடு நான் நம்பிக்கைக்குரியவனாக அல்லது விசுவாசத்திற்குரியவனாக, தலைமைக்கும் இயக்கத்திற்கும் விசுவாசத்திற்குரியவனாக இருந்து பணியாற்றி இருக்கிறேன். தலைமையை மேலும் மேலும் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கான பணிகளை செய்திருக்கிறேன். அதனை அங்கீகரிக்கிற வகையில் எனக்கு ஒரு முறையாவது வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்கிறவர்கள் உண்டு. ஆண்களுக்கு மட்டுமே கொடுக்கிறீர்கள், பெண்களுக்கு கொடுங்கள் என்று பெண்கள் தரப்பிலிருந்து கோரிக்கை எழுகின்றன. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். மாநில பொறுப்பாளர்களுக்கு மட்டுமே வழங்குவீர்கள், அடுத்த நிலை பொறுப்பாளர்களுக்கு வழங்க மாட்டீர்களா என்ற கேள்வியை எழுப்பவர்களும் உண்டு. வேறு பகுதிகளில் இருந்து கொண்டு வந்து எங்கள் சொந்த தொகுதியை போடுகிறீர்கள், உள்ளூரில் சொந்த தொகுதியை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்பை வழங்க மாட்டீர்களா என்று கேள்வி எழுப்புபவர்களும் உண்டு. நம்மிடத்திலே ஒரு 20 தொகுதிகள் இருக்கின்றன என்று சொன்னால், முன்னணி தோழர்கள் ஒரு 10 பேருக்கு கொடுத்து முடித்துவிட்டு ஒரு 10 தொகுதி என் கையிலே இருந்தால் நான் சுதந்திரமாக முடிவெடுக்க முடியும். இப்போது நான் அறிவித்திருக்கிற இந்த வேட்பாளர்களில் 3 பேரை ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்களை வாய்ப்பு தராமல் தவிர்த்துவிட்டு அந்த இடத்தில் புதிய 3 பேருக்கு வழங்கியிருக்கிறோம். புதிய 3 பேர் அல்லது புதிய 2 பேர், 2 பொது தொகுதி, பன்ருட்டி தொகுதி, அதில் அப்துல் ரஹ்மான், திருப்போரூரில் பன்னீர்தாஸ். இவர்கள் யாரும் திடீரென்று கட்சிக்கு வந்தவர்கள். இது என்னுடைய முடிவை தவறாக கருத மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். அப்படித்தான் நம்பி நான் இந்த முடிவை எடுத்தேன். ஆளூர் ஷானவாஸை போல அப்துல் ரஹ்மானால் பேச முடியுமா என்று கேள்வி எழுப்பலாம். ஆளூர் ஷானவாஸை போல வாதத்திறமை உள்ளவரா என்று கேள்வி எழுப்பலாம். ஆளூர் ஷானவாஸ் சட்டமன்றத்தில் பேசினாலும் சரி, சட்டமன்றத்தில் இல்லாமல் வெளியிலே பேசினாலும் சரி, அது நம்முடைய கட்சிக்கு வலு சேர்க்கும் என்பதிலே யாருக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் 20-30 ஆண்டுகளாக உங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறேன் நான், இந்த முறையாவது எனக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்டார். ஏற்கனவே அவருக்கு ஒரு முறை வேலூரிலே கொடுத்த மக்கள் நல கூட்டணியில் மிக குறைவான வாக்குகளை ஒருவராக அவர் இருந்தார். அவரால் திறம்பட மக்களை சந்தித்து வாக்கு சேகரிக்க முடியவில்லை என்கிற விமர்சனங்கள் இருந்தாலும் கூட அவருக்கு தர வேண்டிய ஒரு சூழல் கடைசி நிமிடத்திலே உருவானது. நாகப்பட்டினமாக இருந்திருந்தால் ஷானவாஸாகத்தான் இருந்திருப்பார். நான் மாற்று சிந்தனைக்கு போயிருக்க வாய்ப்பில்லை. நாகப்பட்டினம் திரு ஜவாஹருல்லாவுக்கு வழங்கிவிட்டார்கள். ஏன் என்று விசாரித்த போது ஷானவாஸ் அவர்களே அந்த தொகுதியில் மீண்டும் போட்டியிட விரும்பவில்லை என்ற தகவலை சொன்னார்கள். பிறகு ராயபுரத்தை தான் ஷானவாஸ் விரும்புகிறார் என்ற தகவல் கிடைத்தது. நான் உடனே ராயபுரம் டிக் செய்து விட்டேன், அது ஷானவாஸுக்காக. திருப்போரூர் பாலாஜி மீண்டும் போட்டியிடுகிறார், அதை அப்படியே நான் எழுதி வைத்திருக்கிறேன், டிக் அடித்து விட்டேன். இடையில் திடுமென ஷானவாஸ் ராயபுரம் வேண்டாம் என்கிறார். ராயபுரம் வேண்டாம் என்ற பிறகு பல்லாவரம்
பல்லாவரம் கேட்டால் அது தேமுதிகவுக்கு போய்விட்டது. ஒருவேளை பல்லாவரம் கிடைத்திருந்தால் அது ஷானவாஸுக்கு போயிருக்கும். ஆனால் முதல்வரே தலையிட்டு நமக்கு ஒரு பொது தொகுதி, இன்னொரு தனி தொகுதி முடிவு செய்வதிலே ஏற்பட்ட காலதாமதம், விரைந்து முடிக்க வேண்டும், நாளைக்கு திமுக வேட்பாளர் பட்டியலை அறிவிக்க வேண்டும், எனவே இன்றைக்கு எல்லோரையும் முடித்து அனுப்புங்கள், யார் என்ன கேட்கிறார்களோ கொடுத்து அனுப்புங்கள் என்று முதல்வர் சொன்னதன் அடிப்படையில் அவசர கதியில் தான் நமக்கு தரவே முடியாது என்று சொன்ன கள்ளக்குறிச்சியை தந்தார்கள். அரூர் வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்ட நிலையில் நமக்கு அரக்கோணத்தை தந்தார்கள். பல்லாவரம் வேண்டும் என்று கேட்ட நிலையில் பன்ருட்டியை தந்தார்கள். இப்படி கடைசி நிமிடத்தில் முடிவானது. எனவே ஒரு வன்னிய சமூகத்தை சார்ந்த வேட்பாளரைத்தான் அங்கே நியமிக்க வேண்டும், போட்டியிட அனுமதிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தும் சொல்லப்பட்டது. இந்த நிலையில்தான் கடைசியாக ஒரு இஸ்லாமியரை போட்டே ஆக வேண்டும். எங்களுக்கு ஒரு தொகுதி திருப்போரூர், அங்கே இஸ்லாமியரை போட முடியாது, நாங்கள் 2 தொகுதியில் ஒரு தொகுதி இஸ்லாமியருக்கு வழங்குவதை ஒரு கடமையாக வைத்திருக்கிறோம் என்று சொல்லி ஒரு இஸ்லாமியரை நாங்கள் போடுவதென்றால் ஷானவாஸைத்தான் போட வேண்டும் என்ற முடிவில் இருந்தபோது அப்துல் ரஹ்மான் குறுக்கிட்டார். அவர் தன்னுடைய வாய்ப்பை மறுபடியும் வலியுறுத்தினார். ஷானவாஸிடம் சொல்லிக் கொள்ளலாம், இந்த முறை நாம் அப்துல் ரஹ்மானுக்கு தரலாம் என்று நான் என்னுடைய சுயமான சிந்தனையிலிருந்து எடுத்த முடிவு. அது மேலோட்டமாக பார்த்தால் பிழையாக இருக்கும் என்று நீங்கள் கருதலாம், அது பிழையாக கூட இருக்கட்டும். ஆனால் ஷானவாஸ் கூடாது, அவரை தவிர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் எடுக்கப்பட்டதல்ல, அப்துல் ரஹ்மானுக்கு ஒரு வாய்ப்பு தருவோம் என்கிற அடிப்படையில் வழங்கப்பட்டது, அவ்வளவுதான். இதில் வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாது. தம்பி பாலாஜியை பொறுத்தவரையில் அவர் எப்போதும் என்னோடு இருக்கக்கூடியவர். இந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களில் பாலாஜி அடிக்கடி என்னோடு இருந்து என்னுடைய கஷ்ட நஷ்டங்களை புரிந்து எனக்கு ஒத்துழைப்பு நல்கியவர். பொருளாதார ரீதியாக கூட கட்சி தலைமை அலுவலகத்தை புனரமைப்பு செய்த போது அவருடைய பங்களிப்பு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தது என்பதை யாரும் மாற்று கருத்து சொல்ல முடியாது. ஆகவே அவரை என்னால் சமாதானப்படுத்த முடியும், அல்லது நான் சொன்னால் அவர் கேட்டுக்கொள்வார், அல்லது என் தலைமையின் மீது அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, அதனால் நான் எடுக்கிற முடிவில் அவருக்கு ஒரு நியாயம் தெரியும் என்று நம்பி நான் அந்த முடிவை எடுத்தேன். இன்னொருவருக்கு வாய்ப்பு. தோழர்களே, வேட்பாளர் தேர்வில் எந்த உள்நோக்கமும் இல்லை. ஷானவாஸ், SS பாலாஜி, பனையூர் பாபு ஆகிய மூவரும் தங்களுடைய வருத்தங்களை அல்லது வேதனைகளை என்னிடத்தில் நேரிலே வந்து வெளிப்படுத்தலாம். தொடர்ந்து கட்சியில் நல்ல பொறுப்புகளை ஏற்று சிறப்பாக பணியாற்றுவார்கள் என்று நான் நம்புகிறேன். ஆளாளுக்கு முகநூலில் கண்டபடி எழுதுவதை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் முகநூல் நேரலையில் சந்திப்போம். அவசரமாக இன்னொரு சந்திப்பை நோக்கி நான் செல்ல வேண்டியிருக்கிறது. தேவைப்பட்டால் இன்று மாலை முகநூல் நேரலையில் உங்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வேன் என்பதை தெரிவித்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.